ஸ்பிரிச்சுவலா நீங்க? நான் கிடையாது. இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படிதான். மம்மி ரொம்ப எதுக்கெடுத்தாலும் சாமி கும்பிடுவாங்க. அதனால அவங்களுக்காகவே இது செட் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவரு செலக்ட் பண்ணது தான் இந்த மிரர் இதெல்லாம். யூசுவலா நம்ம அந்த மணி வச்ச பெல்லு தான அந்த டோர் தான பார்த்திருப்போம். கிளாஸ்ல இந்த மாதிரி டிஃபரெண்டா நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது என்ன பிளான் பண்ணுச்சுன்னா இது இன்னும் முடியல. இந்த இடத்துலலாம் வந்து டிசைன் வரும். இந்த இடத்துலையுமே வந்து அந்த டெம்பர் ரிலேட்டடாக ஒரு இது மாதிரி வந்து ஒன்று வரும். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் இது எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு நம்ம சாமியோட இதுக்குள்ளே உள்ளே போகும்போது கோயிலுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி. அதனால் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக உள்ள டெப்த் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃப்ரேம் வந்து போட்டு இதெல்லாமே ஸ்டோரேஜ் மேலே யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்காது, மாடர்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிச்சு. திறந்து பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு ஒரு பாட்டும் வரும் நம்ம சாமி கும்பிடும்போது. அது அந்த சைட் ஸ்விட்ச் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரே நிமிஷம் போட்டுக்க. இது அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்கும்? நான் பெருசா சாமி கும்பிட மாட்டேங்க, அதனால அந்த மாதிரியா? அப்படி கிடையாது. கோயில் இவங்க போகிறாங்கன்னா கூட போவேன். பட் அந்த மனசார சாமி கும்பிடுறது அதனால நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி நான் கிடையாது. ரொம்ப பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி பொண்ணுங்க கிடையாது. மாதிரி கிடையாதுண்ணா. ஆனால் நான் கும்பிடுவேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகன் கோயில் போகிறது, சாப்பிடாம விரதம் இருக்கிறது அப்படி இருக்க மாட்டேன். ஆனால் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற டைமில் மட்டும் அந்த மாதிரி இருப்பேன். ரொம்ப அதான் எங்கள் அம்மா அளவுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் சாப்பிடுவோம், தோன்றப்ப சாப்பிடுவோம். அதெல்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அவங்க வந்து வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் செய்யாதீங்க, வெளியே நீங்கள் கூட போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி அதெல்லாம் பிரச்சனை. இப்போ பொங்கல் கூட போயிருந்தோம்ல, சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து சமைக்கக்கூடாது. ஆனால் நான் கேட்டேங்கிறதுனால செஞ்சு அப்புறம் இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பூஜை ரூம் செட் பண்ணோம்னா எவ்வளோ ஆகும்? ஆக்சுவலி இந்த ஏரியாவுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஒரு 40,000 to 50,000 வரும். வெறும் இந்த கிளாஸ் இந்த இது மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மட்டுமே. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மிரர். ஆனால் வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதில். ஆமாம், இது பூஜை ரூமுக்குனால பிளாக். ஏன்னா ரொம்ப பிளாக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மம்மி. பிளாக்கா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு இருக்கக்கூடாது, கோல்டு ஃபினிஷ்ல. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை. அதாவது கொஞ்சம் பிளாக்கிஷாகவும் தெரியணும், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்பதான் க்ளோஸ் பண்ணி வச்சா உள்ள என்ன இருக்கணும் தெரியாது அப்படின்னு ஒன்று. சரி, அவங்க இப்படி கேட்டதுனால 2 பேத்துக்கும் இல்லாமல் நியூட்ரலாக ஒன்று பண்ணிட்டோம். உங்களோட ஃபேவரட் இஷ்ட தெய்வம் அப்படின்னா என்னது? எனக்கு ஃபேவரட்னா நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளையார் ரொம்ப கும்பிடுவேன். இப்போ ரீசெண்டாக வந்து முருகன். ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ளேயே தான் இருக்கு.